கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் 85வது சங்கீதத்திலே தாவீது ராஜா அவருடைய அனுபவத்தில் சில காரியத்தை சொல்லுகிறார். தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் போராட்டங்களையும் கடந்து சென்றவர். அவருக்கு தேவனுக்கும் அவருக்கும் இடையே ஒரு நல்ல ஐக்கிய உறவு இருந்தது. அதன் மூலமாக நமக்கு அநேக சங்கீதங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சங்கீதம் தான் 85வது சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற வேளையில், நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கு இரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. அதுவும் நம்முடைய தேசத்தில், அந்த தேசத்தில் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் அவர் ஒருவேளை இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிறதான தேசமானது நம்முடைய இந்திய தேசம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசமாக அமைய வேண்டும். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். தாவீது ராஜா அதை தான் தேவனுடைய மகிமையினாலே நம்முடைய தேசம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், சூழப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதோடு கூட கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொல்கிறார். இந்த கிருபையும் சத்தியமும் புதிய ஏற்பாட்டிலே ஒப்பிட்டு பார்க்க வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவ கொடுக்கப்பட்ட பெயர் கிருபை, சத்தியம். அது ஒன்றை ஒன்று முந்தி கொள்ளும், சந்திக்கும், அது முத்தம் செய்யும். இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வசனமாக வார்த்தையாக இருக்கிறது. அதோடு கூட இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 12வது வசனத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த 2025 கர்த்தர் எதையாவது நமக்கு கொடுப்பேர் என்று வாக்கு சொன்னினால் நிச்சயமாக அதை கொடுக்க வல்லவர். அவர் கொடுக்கும் பொழுது சிறந்ததை தான் கொடுப்பார். ஒருவேளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகலாம். ஒருவேளை ஜனவரி மாதத்திலேயே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் மாதங்கள் கடந்து செல்லலாம். ஒருவேளை இது மே மாதத்தில் கிடைக்கலாம், இல்லாவிட்டால் அதன் பின்பு ஜூன், ஜூலையில் கிடைக்கலாம். ஆனாலும் கூட இந்த வருடத்திலே அவர் கொடுப்பேன் என்று சொன்னவர் நன்மையான காரியத்தை கொடுப்பார். நமக்கு தேவையான நன்மையான காரியங்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆனாலும் கூட நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாக இருக்கின்ற வேளையில் தேவனுடைய கரத்திலிருந்து இந்த வருடத்தில் நமக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், யாவருக்கும் தேவையான நன்மையான காரியத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதை நோக்கி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த கடைசி 12வது வசனத்தில் வாக்காக சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, தாவீது ராஜா கொடுத்த வார்த்தை எங்களுக்கும் பொருந்தக்கூடியது ஐயா. ஆண்டவரே, நீர் நன்மையானதை தாருங்க, நன்மையானதை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுக்கக்கூடிய நன்மையான காரியத்தை இந்த நாளிலிருந்து எதிர்பார்த்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக.